ஹாய் ஹலோ வெல்கம் டு பிபா டிசைனர் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம கேன்வஸ் எப்படி நம்ம நெக் டிசைன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது, எப்படி வந்து அதை நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இங்கே ஒரு கேன்வஸ் எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் ஷாப்பில் நெக் கேன்வஸ்ன்னு கேட்டால் தருவாங்க. இந்த சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கும், இந்த சைடு வந்து ரஃப்பாக இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கிற இடம் தான் நம்ம மெட்டீரியலை ஸ்டிச் பண்ண போகிறோம். இது நம்ம டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம மெட்டீரியலில் எப்படி நெக்கு மார்க் பண்ணுறோமோ அதே தான் நம்ம இதுலேயும் மார்க் பண்ண போகிறோம். ஸோ நெக் வித் வந்து 3 inches எடுக்கிறேன். அதே மாதிரி நெக் டீப் வந்து 7 inches எடுக்கிறேன். ஸோ அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன ஷேப் நெக்குக்கு வேணுமோ அந்த நெக் ஷேப்பை நம்ம இதில் வரைய போகிறோம். ஸோ நார்மலாக ஒரு 40 inchesக்கு மேலே இருக்கவங்க, பஸ் சைஸ் 40 inches மேலே இருக்கவங்க நெக் வித் 3 inches எடுக்கலாம். ஸோ நெக் வித் அண்ட் டீப் வந்து இது அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுடலாம். போட்டுட்டு என்ன நெக் டிசைன் வேணுமோ அந்த நெக் டிசைனை நம்ம இதில் வரைய போகிறோம், வரைஞ்சி கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அந்த நெக் ஷேப் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இவ்வளோ பெரிய கேன்வஸ் நமக்கு தேவைப்படாது. அதனால் ஒரு 1 inch மட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 1 inch மார்க் பண்ணி நம்ம அதை டபுளாக ஃபோல்ட் பண்ணி நம்ம திரும்ப கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ நம்ம இங்கே இப்போ மார்க் பண்ணிட்டோம். இது நம்ம டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம பின்ஸ் வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ பின்ஸ் வச்சு செக்யூர் பண்ணுறதுனால உங்களுக்கு கேன்வஸ் ஏற்கனவே நம்ம கட் பண்ணதுனால மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கரெக்டாக கட் பண்ணுறதுக்கு பின்ஸ் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம கேன்வஸ் கட் பண்ணியாச்சு. எந்த மெட்டீரியலை நம்ம வந்து ஒட்டு போகிறோமோ அந்த மெட்டீரியல் எடுத்துக்கலாம். பேசிக்காக நம்ம லைனிங் மெட்டீரியல்ஸ் தான் இதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ லைனிங் மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு இந்த ஷேப்புக்கு நம்ம ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் இல்லைன்னா ஒரு 10 by 10 inchesக்கு நம்ம அந்த மெட்டீரியலை கட் பண்ணிக்கலாம். நம்மளோட நெக் வித் வந்து 3 inches எடுத்துருந்தோம் ஒரு சைடு. ஸோ டோட்டல் வந்து 6 inches வரணும். ஸோ அந்த 6 inchesக்கு கரெக்டாக வச்சு நம்ம பின் வச்சு செக்யூர் பண்ணிடலாம். அதை நம்ம செக் பண்ணாமல் நம்ம ஒட்டினோம்னா மேபி உங்களுக்கு நெக் வித்து வந்து பெருசாகிடுச்சுன்னா நமக்கு நெக் ஷேப்பே வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ நம்ம அதை ஒட்டுறதுக்கு முன்னாடி நெக் வித் கரெக்டாக 6 inches இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கும். ஸோ அந்த ஷைனிங்கான இந்த பார்ட் தான் வந்து உங்களுக்கு மெட்டீரியலில் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து நம்ம மெட்டீரியலில் படுறபடி வச்சு நம்ம அயர்ன் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ நம்ம கேன்வஸில் வந்து பின்ஸ் வந்து போட்டு செக்யூர் பண்ணிட்டோம். இப்போ அதை நம்ம அயர்ன் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி அயர்ன் பண்ணும்போது அந்த ஸ்டிக்கி பார்ட் ஆஃப் த கேன்வஸ் வந்து மெட்டீரியலில் ஸ்டிக் ஆகிடும். பாருங்கள், நல்லா ஒட்டிடுச்சு. இப்போ இதை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கேன்வஸை நம்ம 2ஆக ஃபோல்ட் பண்ணிடலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதோட சென்டர் பார்ட்டுக்கு நம்ம நாச்சஸ் போட போகிறோம். இப்போ ரிமைனிங் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அந்த கேன்வஸ் சுற்றி இருக்கிற ரிமைனிங் மெட்டீரியலை நம்ம மடித்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இது வந்து ரஃப்பாக ஸ்டிச் பண்ணால் போதும். அதனால் சும்மாவே மடிச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண மெட்டீரியல் போக எக்ஸ்ட்ரா இருக்கிற மெட்டீரியலை நம்ம ட்ரிம் பண்ணிடலாம், அதாவது நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ மெயின் ஃபேப்ரிக்கில் நம்ம இந்த கேன்வஸை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் நெக்குக்கு. ஸோ கேன்வஸை நம்ம 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதோட சென்டர் பார்ட்டை நம்ம வந்து நமக்கு அந்த சென்டர் பார்ட் தெரியணும் இல்லையா, அதுக்காக நம்ம 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த சென்டர் பார்ட்டுக்கு நம்ம ஒரு டிசி மார்க் போட்டுடலாம்.
அதே மாதிரி மெயின் ஃபேப்ரிக்லேயும் நம்ம ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி சென்டர் பார்ட்டு டிசி மார்க் போட்டுட்டு ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணுற மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். அதாவது நெக்கோட அந்த கேன்வஸோட சென்டர் பார்ட்டும் மெட்டீரியலோட சென்டர் பார்ட்டும் நம்ம மேட்ச் பண்ணி அந்த கேன்வஸ் ஒட்டி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம கேன்வஸ் மேலே ஸ்டிச் பண்ண போகிறது இல்லை, கேன்வஸ் ஒட்டி நம்ம தையல் போட போகிறோம். ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம அந்த கேன்வஸ் ஒட்டி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். கேன்வஸ் மேலே போட மாட்டோம். ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்ட பிறகு ஒரு 1/4 இன்ச் கேப்பில் நம்ம அந்த உள்ளே இருக்கிற கேன்வஸை கட் பண்ணி எடுக்க போகிறோம். எடுத்துட்டு தேவையான நாட்சஸ் போட்டுட்டு நம்ம அந்த கேன்வஸை உள் பக்கமாக திருப்ப போகிறோம். நம்ம மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கத்துக்கு மேலே தான் இந்த கேன்வஸை வைக்கிறோம். வச்சுட்டு நம்ம அந்த கேன்வஸ் ஓரமாக ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம 1/4 இன்ச் கேப்பில் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி உள்பக்கமாக திருப்ப போகிறோம். ஸோ உள்பக்கமாக திருப்பின பிறகு பாருங்கள், நெக்கோட அந்த ஷேப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. அதை நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காக ஒரு தையல் போட போகிறோம். நம்ம உள்பக்கமாக திருப்பிட்ட பிறகு அந்த நெக்கை சுற்றி இந்த மாதிரி ஓர தையல் போட்டுடலாம். ஸோ கேன்வஸ் வச்சு நம்ம ஒரு நெக் ஷேப் ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஓரமாக தையல் போட்டோன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். எங்கேயுமே அந்த சுருக்கம் எதுவுமே இல்லாமல் நல்லா க்ளீனாக நீட்டாக இருக்கும். நான் இங்கே ஒரு பானை ஷேப்பை கேன்வஸில் கட் பண்ணி ஒரு நெக்கை ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நமக்கு என்ன நெக் ஷேப் வேணுமோ அதை நம்ம ஃபஸ்ட்டே கேன்வஸில் கட் பண்ணி இதே ப்ரொசீஜரில் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஹோப் யூ ஆர் லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.